திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி பள்ளம் கிராமத்தில் அதிமுக வேட்பாளர் பலராமனுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு. பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையான பட்டா வழங்க கோரி அதிமுக வேட்பாளர் சிறுமியம் பலராமனிடம் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி 26வது வார்டில் உள்ள பள்ளம் கிராமத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 150 குடும்பங்களுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். நீண்ட காலமாக தாங்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு பட்டா வழங்க கோரி பல்வேறு அரசுத்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். ஆனாலும் இவர்களுக்கு இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது நடைபெறுகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யார் தங்களது கிராமத்திற்கு பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தாங்கள் ஆதரவளிப்பதாக பொதுமக்கள் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அதிமுக சார்பில் போட்டியிடும் சிறுமியம் பலராமன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். மக்களின் இந்த கோரிக்கையை அறிந்து நேராக அந்த கிராமத்திற்கு சென்ற சிறுமியம் பலராமன் தான் இங்குள்ள குடும்பங்களுக்கு பட்டா வழங்க ஏற்பாடு செய்வதாகவும் உடன் வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் உறுதியளித்தார். அதன்படி அப்பகுதி மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் பொன்னேரி நகர செயலாளர் செல்வகுமார், மீஞ்சூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் யாடி தமிழ்ச்செல்வன், முன்னாள் தலைவர் சங்கர், வேலூர் சம்பத், பொன்னேரி நகர நிர்வாகிகள் நாகராஜ் சலீம், பொன்னேரியார் யுவராஜ், வழக்கறிஞர் பிரிவு ஹரிபிரசாத், அதிமுக நிர்வாகி ஜெயபிரகாஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். எல்லாரும் பாருங்க, ஒருத்தர் விடாம எல்லாருமே ரெண்டாவது தான் போன் மன்னிச்சுங்க, நான் மாதப்பாருக்கு போய் மாட்டிக்கினேன், அதனால தான் லேட் ஆகி போச்சு. இன்னும் 10 பாயிண்ட் வச்சுக்கிறார் நகரம் எல்லாத்தையும் அட்டன் வரணும். கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேற்றி தர்றது என் வேலை. அண்ணன் ஊராட்சி அது எந்த இதுவும் போராடினாலும் எடப்பாடி என்ன முதலமைச்சர் கண்டிப்பாக ஆமாம், நீங்கள் என்னை ஜெயிக்க வச்ச பிறகு அந்த கோரிக்கை வந்து எல்லாம் எங்கள் அக்கா தங்கைகளே சகோதரிகளே எனக்கு நேரத்தில் லேட்டாச்சு, மன்னிச்சுங்க. ரெட்டையில மறந்துடாமல் அந்த தாலுகா ஆஃபீஸர் நான் தான் கொண்டாந்தேன், பாதாள சேடை நான் தான் கொண்டாந்தேன், அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம தான் கொண்டாந்தோம். இதெல்லாம் வந்து இவ்வளோ திட்டம் கூட நம்ம விடுவோமா? கண்டிப்பாக கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தரதுக்கு நான் கிளம்புறேன். நான் உங்களுக்கு சாதாரண ஏழை பழங்க நினச்சிக்காதீங்க, தெரியாதா? ஆ
இல்ல.